தமிழ் மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இப்போ நம்ம கொடுத்துருக்க சம்மில் போகலாம். ஒரு நுண்ணோக்கியின் 2 சென்டிமீட்டர் குவிய தொலைவில் கொண்ட ஒரு பொருளருகு வில்லை மற்றும் 4 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட ஒரு கண்ணருகு வில்லை 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயில் கொண்டுள்ளது. அப்போ பொருளருகு கண்ணருகு குவிய தொலைவு கொடுத்துருக்காங்க. பொருளருகு குவிய தொலைவு f0, கண்ணருகு குவிய தொலைவு fe. அதாவது ஓனா ஆப்ஜெக்ட், ஈனா ஐ, பொருள்னா ஆப்ஜெக்ட். 2 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர். அப்புறம் அந்த குழாயின் நீளம் வந்து லென்ஸு முன்ன பின்ன நகர்த்துவோம் இல்லை, குழாயின் நீளம் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர், எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்புறமா என்ன ஆகுது, இந்த கண்ணருகு கண்ணின் தெளிவு பார்வைக்கான தூரம் வந்து டிஸ்டிங் விஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், ஆங்கிலத்தில். அது வந்து டின்னு வச்சுக்கோங்க, 25 சென்டிமீட்டர். சரியா? மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். நார்மலாக இதை 25ன்னு வச்சுக்கிறாங்க, எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன், உருப்பெருக்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எதோட நுண்ணோக்கியோட உருப்பெருக்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா தான் நமக்கு தெரியும் தானே. என்ன தெரியும்? V0/U0 ஆஃப் 1 + D/Fe. பொருளருகு லென்ஸோட குவிய தொலைவு, இது வந்து தெளிவு பார்வைக்கான தூரம் 1. இது வந்து தொலைவு, எதுக்கு, பொருளருகு வில்லையிலிருந்து தொலைவு. கண்ணருகு இதுவும் பொருளருகு வில்லையிலிருந்து பொருளின் தொலைவு. இது வந்து இமேஜின் படத்தின் தொலைவு. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம என்னென்ன இருக்கு, f0 இருக்கு, fe இருக்கு, l இருக்கு, d இருக்கு. இப்போ இது d இருக்கு, fe இருக்கு. v0 u0 கண்டுபிடிச்சோம்னா இதில் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சரி, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி பார்ப்போம். இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா இதை நம்ம சொல்லிடலாம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்முலா வச்சு இதை சால்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 1/f0 = 1/v0 - 1/u0. சரிங்களா? இங்கே f0 தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/2. f0க்கு பதிலாக 2 போட்டோம். ஓகே, அப்புறம் 1/v0 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? v0 தான். இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக v0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ 40ன்னு போட்டுக்கோங்க, - 1/u0. 1/u0 மட்டும் வேணும். அப்போ 1/u0 இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். இதை 1/40 - 1/2. சரிங்களா? 1/40 - 1/2 எல்லாம் சால்வ் பண்ணோம்னா அவ்வளோது 40 வரணும்னா என்ன பண்ணலாம், மேலே கீழே 20ஆல் மைனஸ் பண்ணிடலாம், 20ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 40 - 19/40. எனக்கு u0 மட்டும் வேணும்னா -40/19 கிடைக்கும். சரிங்களா? இப்போ மைனஸுங்கிறது என்னன்னா அந்த தலைகீழ தான் குறிக்குது, தலைகீழான பெண்ணும் அப்படிங்கிறத குறிக்குது. அதனால மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ u0 நமக்கு தெரியுது, v0 தெரியுது. இப்போ டேரெக்டாக சம்மில் போட்டு ஆன்சர் பண்ணுதுங்க. பாருங்க, u0 தெரியும், v0 தெரியும். என்ன பண்ணலாம், மேக்னிஃபிகேஷன், மைக்கோட மேக்னிஃபிகேஷன், நுண்ணோக்கியோட மேக்னிஃபிகேஷன் v0/u0 ஆஃப் 1 + D/fe. u0 எவ்வளோ, மைனஸ் 40. இது பாசிட்டிவ் தான் போடணும், ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து மைனஸுங்கிறது இன்வர்ஷனை காட்டுது, அப்படியே தலைகீழாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது, பின்பம் அப்படிங்கிறது. 40/19. இங்கே v0ங்கிறது என்ன, 40ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் நம்ம எல்லுக்கு ஈக்குவேட் பண்ணதை எடுத்துட்டோங்க. 1 + இது வந்து 25. fe வந்து எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, fe வந்து 4 சென்டிமீட்டர். வந்து 4 சென்டிமீட்டர். எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 137.75 வரும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது, பக்கத்தில் 150 தான் இருக்குது. சரியா? இப்போ ஆன்சர் 150 கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, 150 பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ, லவ் யூ.